உங்கள்கிட்ட சொன்னதை இதே சபையில தான் சொன்னேன் இல்லையா? சொல்ற வாக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நடத்தி கொடுக்கணுமா வேணும், அதுக்கு ஒரு முடிவு வேணும் இல்லையா? அந்த வாக்கை நடத்தி கொடுக்கறதுக்கும் எப்படி அந்த வாக்கை சொல்ற வாக்கை நடத்தி கொடுக்கறதுக்கு ஒரு மனம் வேணும் இல்லையா? அந்த மனம் அதுக்குள்ள பின்னாடி, அதாவது பார்த்தோம்னா முற்போக்கு சிந்தனவாதி அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சொன்னதை பிற்காலத்துல எப்படி பிற்காலத்துல இதுதான் நடக்கும்னு சொல்றதை நடத்தி கொடுக்கிறவங்க சாமியாக இருக்க முடியும். எப்பே நடத்தின எப்பே இடத்துல வந்த கேட்ட நடத்தி கொடுத்த அடுத்த கோரிக்கை வச்சுக்க பார்த்தா கிட்ட ஏட்ட மடியில் எனக்கு மடியில் அவசியம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லதா என்ன நிகழ்காலம் நடக்கிறதோ அதை நான் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளவுதான் என் வேலை. படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு.